ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஈவினிங் ரொட்டீன் என்னன்னு பார்க்கலாம் வாங்க. வேற என்ன வேலைங்க, மாட்டெல்லாம் பிடிச்சி கட்டிட்டு சாணியெல்லாம் கூட்டி வலிச்சு சாணி வண்டியில் ஒட்டியாச்சு. ஒரு கூடையை கொண்டு போய் குப்பமேட்டில் கொட்டுறதுக்கு இந்த மாதிரி ஒரு சின்ன வண்டி வச்சுருக்குறோம். அதில் கொண்டு போய் கொட்டுறது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்குது. சாணி வலிச்சு கொட்டிட்டு சரி தாலிக்கு தண்ணி ஊற்றி உரந்த விடலாம் போட்டால் இப்படி பால் கறக்கிற நேரமாயிருச்சு, மாட்டை தண்ணி கட்டிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் உரந்த விடலாம் போட்டு மாட்டை கட்டியாச்சு. கத்திரிக்காய் செடி பார்த்திங்கன்னா மழைக்கு நல்லா பூ பூத்து நல்லா சிறசிறப்பாக இருந்துச்சு. அதுலேயே பார்த்திங்கன்னா பீங்காய் கொடியும் மலர்ந்துருச்சு. சரி கத்திரிக்காய் இருக்குதுன்னு போய் பார்த்தோம்னா ஒரு செடியில் 2 காயும், இன்னொரு குட்டி செடியில் ஒரு காய், மொத்தம் 3 காய் இருந்துச்சு. சரி பருப்பில் ஓட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சாச்சு. சுண்டைக்காய் செடியும் பார்த்திங்கன்னா மழை பெஞ்சதுக்கு நல்லா ஃப்ரெஷ்ஷாக க்ரீனிஷாக இருந்துச்சு. சோளம் கொஞ்சம் போட்டிருந்தோம். சரி சோளக்காட்டில் போய் நல்லா முளைச்சிருக்குதான்னு பார்த்துட்டு வரலான்னா சோளம் நல்லா தான் முளைச்சிருக்குது. கூடவே பில்லு அதுக்கு மேலே சோளத்துக்கு மேலே வந்துடும் மாட்டிருக்குது. பில்லும் பார்த்திங்கன்னா நல்லா முளைச்சிருக்குது. மாட்டுக்குன்னு பார்த்திங்கன்னா அவுத்துட்டு